வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு நிறைய பேர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளோட சேனல்ல 120 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதாவது அதில் ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இப்போ எந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் சரி, ஓகே இந்த இதுலலாம் நம்ம அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து இதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் பிஒய்க்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கே தெரியும், மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு ஜிகே இல்லைனா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஸோ இதில் நம்ம ஜிகேக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இதுலேயுமே நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே கவர் ஆகும். ஸ்டாட்டிக், ஜிகே அதெல்லாம் கவர் ஆகும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு அதை வந்துட்டு போட முடியும். அதுலேயுமே சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது, இது வருமா அது வருமான்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டாட்டிக், ஜிகே சில டாபிக்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு 6th to 10th என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிங்கன்னு சொல்கிறாங்களே, அதில் இருக்க சோர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு வரக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி பிஒய்க்யூ இது 2025 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும், சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி இண்டிவிஜுவல்ஸ் வேர் கன்ஃபர்டு த பத்மா அவார்ட்ஸ் இன் 2025? ஸோ பாருங்க, ரீசெண்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் தாங்க இது. அதாவது 2025 பத்மா அவார்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் உயரிய விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 139 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் வந்து இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, which region witnessed the strongest violence and martial law enforcement during the Rowlatt Satyagraha? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே. அதாவது இந்த ராவ்லட் ஆக்ட் சத்தியாகிரகம், ராவ்லட் சத்தியாகிரகத்துல எந்த மாநிலத்துல ஒரு என்ன சொல்றது, அங்க போராடின மக்கள் மீது வந்து அதிகமா வந்துட்டு வயலன்ஸ் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following indicators is not included in the multi-dimensional poverty index? இந்த மாதிரி நம்மளுக்கு அப்ரிவேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். MPI அப்படின்னு என்னன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதாவது இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்புலாம் எடுப்பாங்க. அதுக்கான சில இதுலாம் இருக்கும் இல்லையா, இண்டிகேட்டர்ஸ். அதாவது இந்த மாதிரி இருந்தாங்களா, இந்தந்த விஷயத்துல அவங்க வந்து இந்த ஸ்டேஜஸை விட கம்மியா இருந்தாங்கன்னா அப்பதான் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அதுல எது வந்து வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர், மாசம் அவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதுல எடுத்துக்க மாட்டாங்கன்றாங்க. அப்ப எதெல்லாம் வரும்னா இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அவங்க எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்க. இப்ப சில பேர் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க, அதுக்கு மேல வறுமையின் காரணமா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அது எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுடைய இதுல வரும், இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ். இப்போ எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்துக்கு வந்து காசு கட்ட முடியாத காரணத்தினால அவங்க வந்துட்டு எரிபொருளே இல்லாம குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பீப்புளா இருப்பாங்க. அதே மாதிரி நியூட்ரிஷன், போதுமான அளவு சத்து உணவு எதுவும் கிடைக்காததுனால பார்க்கறதுக்கு ரொம்பவுமே இதுவா இருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு மக்கள் வந்து வறுமை கூட்டு கீழே இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அனௌன்ஸ்ட் இன் 2025 வாட் டைப் ஆஃப் இன்ஜின் இஸ் இஸ்ரோ டிசைனிங் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கல் NGLV? ஸோ 2025 இஸ்ரோ இருக்குல்ல, இஸ்ரோனா உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்க வந்துட்டு இந்த NGLVல வந்துட்டு என்ன மாதிரியான இன்ஜினை யூஸ் பண்றதா இருக்காங்கன்னா LOX மீத்தேன் இன்ஜின், இதை தான் வந்துட்டு யூஸ் பண்றதா இருக்காங்க, கண்டுபிடிக்கிறதா இருக்காங்க. Which of the following government bodies is responsible for disaster response and management at the national level in India? இந்தியாவில் நேஷனல் லெவலில் இப்போ ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு இல்லை ஒரு சுனாமி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நியூஸ்லலாம் சொல்லுவாங்க, பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் வந்து முழு மூச்சோட செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாம் எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDMA. சரிங்களா? இந்த NDMAக்கான அப்ரிவேஷன் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்,
What geographic feature primarily controls the eastern boundary of the Indian desert? இந்தியாவில் இருக்க பாலைவனத்தோடைய ஈஸ்டர்ன் பவுண்டரியை கண்ட்ரோல் பண்ற அந்த மலை தொடருக்கு பேர் என்னன்னா ஆரவல்லி ஹில்ஸ். சரிங்களா? இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேல வரும். இது வந்து வருஷம் மாறக்கூடிய ஒன்று கிடையாது. இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே. Select the incorrect operating system using computers and laptops. கம்ப்யூட்டர் பத்தின கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எது வந்து கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்றது வந்து கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அப்போ கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது எதுலாம்னா லினக்ஸா இருக்கும், இல்ல விண்டோஸா இருக்கலாம், இல்ல யூனிக்ஸா இருக்கலாம். இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டு அப்படின்றது போனை தானே குறிப்பிடுவோம், அதனால அது வந்து கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. The Monetary Policy Committee, MPC என்னது Monetary Policy Committee, was established to formalize inflation targeting. How many members constitute India? இந்தியால இருந்து இந்த MPC இந்த Monetary Policy Committeeல எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர்னா 6 பேர். சரிங்களா? 6 பேர் இதோடைய மெம்பரா இருக்காங்க. Which harmful social practice was banned in 1829? ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை மாத்தி கூட கேட்பாங்க. யார் வந்து இதை வந்து கொண்டு வந்து யாரோட பீரியட்ல இது அழிக்கப்பட்டது, இல்ல எந்த வருஷத்துல அழிக்கப்பட்டது, அந்த மாதிரி இந்த சதி அப்படின்ற சிஸ்டம், சதி சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கணவன் இறந்துட்டா மனைவியும் உடன்கட்டை ஏறி அவங்களோட உயிரை மாய்த்தி கொள்றது. இந்த சிஸ்டம் வந்து யாருடைய இதுல ஆட்சியில அழிக்கப்பட்டதுன்னா 1829ல லார்ட் பென்டிக் அவருடைய பிரிட்டிஷ் ரூல் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சதி சிஸ்டம் வந்து பேன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Which railway safety system did India begin implementing nationwide, covering 3,500 km in 2025 at a cost of rupees 1,700 crore அப்படின்னு கேக்குறாங்க. கவாச் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? கவாச் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் இது வந்து ரயில்வே சேஃப்டி சிஸ்டம்னு சொல்றாங்க. இது வந்து ரயில்வே சேஃப்டி சிஸ்டம். Which of the following ranges separate the Kashmir Valley from the rest of the Himalayan region? அதாவது இமாலய மலைத்தொடர்ல இருந்து இந்த காஷ்மீரை வந்து பிரிக்கிற அந்த வேலிக்கு பேர் என்ன, அந்த ரேஞ்சுக்கு பேர் என்னன்னா பிற்பாஞ்சல். சரிங்களா? இந்த பிற்பாஞ்சல். Where was the 2025 Southeast Asia Regional Forum of Organization for Economic Cooperation and Development held? இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கக்கூடியது. பேங்காக், தாய்லாந்து, அங்கதான் வந்துட்டு இதுக்கான ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு சொல்றாங்க. Which of the following texts is considered the earliest தமிழ் கிராமர் ஒர்க்? ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தானே. தமிழ் இலக்கணத்துல தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. இதுதான் முதல்ல நம்மளுக்கு தமிழ்ல கிடைத்த ஒரு இலக்கண நூல். What is the name of the principle which states that each point on a wave front acts as a source of secondary wavelets that spread in all direction and form a new wave front? அந்த பிரின்சிபல் பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஹுஜைன்ஸ் பிரின்சிபல். இது எல்லாமே சயின்ஸ்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வெயிட் a second. Next, which company became the first in India to develop steel pipes for hydrogen transportation? ஹைட்ரஜனை வந்து கடத்துறதுக்காக, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஸ்டீல் பைப்ஸை வந்து உருவாக்குன முதல் கம்பெனி எதுனா டாடா ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Who among the following became India's first grandmaster in chess in 1988? இதெல்லாம் புக்கு கொஸ்டின்ங்க. புக்லயே நம்மளுக்கு இருக்கிற கொஸ்டின். விஸ்வநாதன் ஆனந்த், 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சம்திங் நான் பார்த்திருக்கேன். விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேங்களா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ். இதுலயே நம்மளுக்கு இப்போ ரீசெண்டா 2025ல யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. Which of the following subjects is not under the control of the Delhi Legislative Assembly according to the Constitution? ஸோ டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு கீழே வராத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஆர்டர் வந்து அவங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரூல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இது எல்லாமே அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு கீழே வரும். ஆனால் பப்ளிக் ஆர்டர் வராதுன்னு சொல்றாங்க. The defense ministers planned order for 500 Invar anti-tank guided missile valued at rupees 2,000 to 3,000 crore will be placed with which defense public sector unit அப்படின்னு கேக்குறாங்க. PSU எப்படின்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து பிளான் பண்றாங்களா ஆன்டி டேக் கைண்டட் மிசைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2,000 3,000 கோடியில வந்து இது பண்ணலான்னு இருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இதுக்கான ஆர்டர் யார் வாங்கியிருக்காங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். The 1962 Sino-India War was primarily fought over which geographical region? அதாவது இந்த வார் இருக்கு இல்லையா,
1962 இந்த சைனோ இந்தியன் வார் வந்து எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் பார்டர்ல நடந்தது. இப்போ நம்மளுக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு இது நடந்தது இல்லையா, ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த மாதிரி இந்த சைனோ இந்தியன் வார் எங்க நடந்ததுன்னு கேட்குறாங்க, ஹிமாலயன் பார்டர்ல. Last question, what is the time limit to receive information from a public authority under the RIT Act? RIT Actனா Right to Information Act அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, RTA Act. இந்த RTA Actல இருந்து நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை நாள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 daysக்குள்ள உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதுல வந்து நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. இது வந்து நம்ம Day 2 Day 3 அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா உங்களுக்கு வந்து நான் தரேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.